எல்லோருக்கும் நமஸ்காரம். படித்ததில் பிடித்தது மெய்வழி சொக்கலிங்கானந்தர் மாமா தொகுப்புல மலர் தொகுப்புல எனக்கு பிடித்த ஒரு விஷயம் உங்க கூட எல்லோரும் கூட பங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். மெய்வழியில் ஏற்றி வைக்கும் 51 படி ஏணிகள். பசித்திரு, விழித்திரு, தொனித்திரு, தனித்திரு, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கு, மூலமந்திரம் ஜபித்திரு, தெய்வ வாக்கியம் படி, மெய்வழி வேத நூல் படி, மெய்வழி வேத பாடல்களை பாடி பழகு, நன்னம்பிக்கை வைப்பு மனப்பாடம் செய், வெளி உலக தொடர்பை விடு, அகில வளம் வா, அறவளம் வா, பாரா வணக்கம் பார், அங்க சுத்தியாயிரு, தெய்வ எண்ணத்திற்கு இணக்கமாயிரு, தன்னறிவில் சாராதே, ஆத்திரத்தோடு இரு, கயிற்றை அறுத்து விடாதே, உபதேச உன்னதத்தை ஆத்திரத்தோடு நினை, பேசு, தெய்வத்திற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இரு, சதா தெய்வத்தை தியானம் செய், அடிக்கடி தெய்வத்திற்கும் உனக்கும் உள்ள தனித்த சம்பாஷணை தொடர்பை நினைத்து நினைத்து உருகு, உன்னுடைய ஜீவனுடன் பேசிக்கொள், அடிக்கடி நெஞ்சம் உருகி அழுது இரு, புறச்செயல், அறவளம், பாரா வணக்கம், வாக்கியம், வசனம், பாட்டு படித்தல், தீர்க்க தரிசனம் சொல்லுதல் செய்து வா, அகச்செயல்கள் தனியாக படித்து நினைத்து உணர்தல் பழகி வா, பிறருடன் வீண் பேச்சு பேசாதே, பிறர் குற்றம் பார்க்காதே, தெய்வத்தை தவிர எவரையும் பின்பற்றாதே, பிறரை எதிர்பார்க்காதே, உன்னுடைய நலனுக்காக அல்லது அவசியத்திற்காக உன் வாழ்க்கையை ஒழுங்கு ஆக்கிக்கொள், பிறரிடம் ஒன்று கேட்காதே, தெய்வ வசனத்தையும் உத்தரவையும் கட்டளையையும் நினை, பேசு, நீ உன் பாட்டுக்கு போ, வா, படி, அறவளம் வா. பகலில் பசிப்பாடு முடிந்ததும் 1 மணி நேரம் கழித்து ஓய்வு எடு, பிறகு உடனே வலம் வா. இரவில் சித்தர் நூல் படி, அருட்பா படி, காலை எழுந்ததும் 12 மணி வணக்கத்திற்கு முன்னும், பகல் பசிப்பாட்டிற்கு பின்னும், மாலை வணக்கத்திற்கு முன்னும், இரவு 9 மணி வணக்கத்திற்கு முன்னும், இரவில் படுக்கும் முன்னும், காட்டுக்கு சென்று மல விசர்ஜனம் செய்ய, காலை பஞ்சனை எழுச்சிக்கு முன்னும், இரவு 9 மணிக்கு வணக்கத்திற்கு முன்னும் நவ துவாரங்களை சுத்தம் செய். திருப்தியாய் இருக்காதே, எப்பொழுதும் அதிருப்தியும் மெய்யின் பால் ஆத்திரமாய் இரு, உன் நினைவினை அறிவினால் மிகைத்துக் கொள், மனம் போல் வாழ்வதை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் முன்னிரவில் திட்டம் போட்டு சட்டம் வகுத்து காலத்தோடு ஒட்ட ஒழுகு, வேலை வரும்போது பேல போகாதே, கோபம் கொள்ளாதே, அன்பாய் இரு, அகத்துறவை அகலமாக்கு, சென்றதை கருதாதே, நின்றதை செய், நினை, படுக்கும் போதும் நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் மற்ற நேரங்களிலும் மூல மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டே இரு, யதார்த்தனமாய் இரு, வஞ்சகனாயிராதே, அறிவு சுயராஜ்யத்தை ஸ்தாபனம் செய், மனோ கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்து, உன் ஜீவனோடு அன்பாயும் உறவாயும் நேசமாயும் இரு. குறிப்பு: மெய்வழி சூரிய அனந்தரின் டைரி குறிப்பிலிருந்து எடுத்தது. தலைப்பாகையை பற்றி பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அருளியது. உன் தலையில் சிவமாணிக்கம் பதிப்பிக்கப்பட்டுள்ளது, அதை பாவிகள் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் ரட்சிப்பு சீரா என்ற சீரோ மகுடம் உனக்கு அணிவிக்கப்பட்டுள்ளது. நாம் பல நாட்கள் தவம் செய்து ரட்சிப்பு சீரா என்னும் தலைப்பாகையை உங்களுக்கு எடுத்து வைத்துள்ளோம். ரட்சிப்பு சீராவாகிய தலைப்பாகையை நீங்கள் சதா அணிந்திருக்க வேண்டும். உலகத்தாருடைய எச்சிற்கண்ணால் தலைப்பாகை இல்லாத சமயத்தில் உன்னை உலகத்தார் சந்திக்க கூடாது.
உங்கள் தலையை எம்முடைய தலைக்கு நிகராக ஆக்கி வைத்திருக்கிறோம். எவனொருவன் தலைப்பாகை அணியவில்லையோ நாம் அவனிடத்தில் இல்லை. எம் நினைவாகிய கை தொடாது. நாம் எடுத்து வைத்த தலைப்பாகை அணியாவிட்டால் பாவமே அந்த தலைக்கு வரும். ஜாக்கிரதை. மூலமந்திரம் தெரிந்து கொண்டு எம்முடைய பிடி ஒன்று இருந்தாலே போதும். குறும்பும் பிரகடமும் இல்லாமல் இருந்தாலே போதும். உனக்கு சாவா வரமாகிய பரிசுத்த ஜீவ பிராணயம் நிச்சயம். எல்லாவற்றையும் சங்காரம் செய்து உன்னை அழியாத வாழ்வில் ஏற்றி செயலுடையது மூலமந்திரம். எப்பொழுதும் உன் தலையில் அவசியம் ரட்சிப்பு சீரா தலைப்பாகை அணிந்திருக்க வேண்டும். நாம் தாண்டா உன் தலையில் ஏறி இருக்கிறோம். அதை நீ வைத்திருக்கும் போதுதான் உனக்கு எம் நினைவு சதா இருந்து கொண்டே இருக்கும். தீய செயல்கள் செய்யாது இருப்பாய். தீய செயல்களும் உன்னை அண்டாது. நீ ரட்சிப்பாக இருப்பாய். நீங்கள் தவம் செய்வதில்லை. நாம் செய்யும் தவம் உங்களுக்கு வந்து ஒட்ட வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் தலைப்பாகையோடு தான் இருக்க வேண்டும். தலைப்பாகை அணிவதற்காகத்தான் உன் தலை படைக்கப்பட்டதே அல்லாமல் உன் தலைக்காக தலைப்பாகை இல்லை என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளினார்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம்.